சொல்லாமா இன்னைக்கு காலையில புதிய பள்ளி கட்டிடம் திறந்தது, கட்டன் கவர்றதுக்கு அடிக்கல் நாட்டினது, இப்படி மிஷின்கள் வழங்குறது 95 கோடி ரூபாய்க்கு நம்முடைய மாநகராட்சியில் தாம்பரம் மாநகராட்சியாக திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் உங்களுக்கே சொன்னேன், கிட்டத்தட்ட 1700 கோடி ரூபாய் செலவில் 4.5 ஆண்டு காலத்தில் இந்த தாம்பரம் மாநகராட்சிக்காக திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக 400 எம்எல்டி வருகிற தண்ணி வந்து இங்கே 184 எம்எல்டி வரும்னு சொல்லியிருக்கோம். அது கோவிலம்பாக்கம், மேடவாக்கம், குளத்தூர், மூவரசம்பட்டு, நன்மங்கலம், பெரும்பாக்கம், திரிசூலம், சித்தலம்பாக்கம், செம்பரம்பாக்கம், பல்லவரம், தாம்பரம், அகரம், அரசன் கல்லணி, கல்பாபுரம், கோவிலாஞ்சேரி, மதுரம்பாக்கம், மாம்பேடு, மூலஞ்சேரி, குட்டியப்பாக்கம், சித்தலப்பாக்கம், திருவஞ்சேரி, வேங்கவயல், கிட்டத்தட்ட அதே மாதிரி வேங்கம்பாக்கம், குளப்பாக்கம், நெடுங்குன்றம், வண்டலூர், புத்தூர், கிளம்பாக்கம், பீர்க்கங்கரணை, மடப்பாக்கம், இந்த திட்டங்கள் இந்த பகுதிக்கு முழுமையாக 400 எம்எல்டி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்காக தான் நான் செய்திருக்கோம். இன்னும் ஒரு 2 மாதத்தில் அது வேலையை ஆரம்பிச்சிடுவோம். எனவே குடித நீரை பாதாள சாக்கடை திட்டமும் இந்த பகுதியில் தொடங்கியிருக்கோம். இப்போ தாம்பரத்தில் இன்றைக்கே 900 கோடி ரூபாய்க்கு மேலே பாதாள சாக்கடை திட்டத்தை கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து கேட்டுருக்குறாங்க, முதலமைச்சரிட கேட்டு அது கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மண்டல 3இல் தலைவர் இல்லாம இருக்கவர்கள் மக்கள் அங்க குற்றச்சாட்டு எடுக்கிறாங்க. ஆமா ஆமா, உங்களை நல்லா கரெக்டா கேட்குறீங்க, பரவாயில்ல. ஏன்னு கேட்டா அது வந்து நீதிமன்றத்தில் இருக்கு, அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது. இல்லங்க, நீதிமன்றத்தில் வந்திருக்கு, அதனால தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா கொடுத்துட்டு போறாங்க. அந்த பகுதி மக்கள் குறைகள் எதுவும் தீர்க்கப்படாம இருக்குது மண்டல தலைவர் இல்லாம அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. நீங்க நீதிமன்ற உத்தரவு இருக்கிறதுனால அதை முடிச்சாதான் பேச முடியும். அது சிறப்பு அதிகாரி யாரை நியமிச்சு படிக்கலாம் இல்ல, எங்க அதிகாரிகள் பாத்துக்குவாங்கல்ல, எல்லா அதிகாரிகள் பாத்துக்குவாங்க. என்ன பாத்து ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் அவங்க பாட்டு அவங்க வேலை பார்த்தாங்க, நாங்கள் பாட்டு கீழே அரசு சாலையில தான் மேலதாளம் நடந்தது. ரொம்ப அவ்வளவுதாங்க நடந்தது.